ஈரான் வர்சஸ் யூஎஸ்ஏ இந்த கான்ஃப்ளிக்ட்டை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். கண்டிப்பாக மறுபடியும் போர் ஆரம்பிக்க தான் போகுது. சிலிண்டர்ஸ் விலை எல்லாமே வந்து ஏற தான் போகுது. ஓகே, இதனால் ட்ரம்ப்பு நிறைய அந்த பிளாக்கெட்டை போட்டுக்கிறதுலேருந்து அவங்க ஜெர்மனி யூரோப்பியன் கண்ட்ரிஸ்லாம் வரவே முடியாதுன்ட்டாங்க. அதுக்காக அவர் என்னென்னமோ பண்ணி வச்சுருக்காரு. நிறைய டெரிஃபைஸு கட்டணம்லாம் போட்டு வச்சுருக்காரு. இதனால் ஸ்பிரிட் ஏர்லைன்ஸ் வந்து எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இழுத்து முட்டே போயிட்டாங்க. அதை பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போட மோட்டிவேஷனாக இருக்கும். ஏதாவது டவுட் இருந்தால் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அமெரிக்காவில் ஸ்பிரிட் ஏர்லைன்ஸ்னு ஒன்று இருந்தது. அதாவது பட்ஜெட் ஏர்லைன்ஸ் சொல்லுவாங்க. இதை வந்து அமெரிக்கா எப்படியாவது கைப்பற்றணும்னு சொல்லிட்டு ரொம்ப காலமாக போராட்டம் வந்தாங்க. பட் ஆனால் அது வந்து முடியாமல் போச்சு. அமெரிக்காவும் அப்பப்போ வந்து ஏதோ பண்ணி பார்த்தாங்க, வாய்ப்பே இல்லாமல் இருந்து போச்சு. பட் ஆனால் இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த ஈரான் யூஎஸ்ஏ கான்ஃப்ளிக்ட்டால் ஐயோ எங்களுக்கு வேணாம், நிதி சுமை அதிகமாகிடுச்சு, இந்த ஸ்பிரிட் ஏர்லைன்ஸ் எங்களுக்கு வேணாம்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. இது ஒரு பக்கம் ட்ரம்ப்புக்கு தலைவலியா? ஏன்னா ஸ்பிரிட் ஏர்லைன்ஸ் பட்ஜெட் ஏர்லைன்ஸ் சொல்லக்கூடிய இதுவே வந்து இங்கே யூஎஸ்ஏல மூடிட்டு போகிறாங்க அப்படின்னா ட்ரம்ப்புக்கு இன்னும் தலைவலி. அது மட்டும் இல்லாமல் இந்த ஈரான் யூஎஸ்ஏ இந்த கான்ஃப்ளிக்ட்டில் இந்த ஹார்மோஸை நம்ம மீட்கணும்னு சொல்லிட்டு யூரோப் கண்ட்ரீஸ்ட்ட நிறைய முறை கேட்டிருந்தாரு, இந்த நேட்டோவில் இருக்கக்கூடிய ஒரு சில நாடுகளுக்கெல்லாம். பட் ஆனால் வந்து நாங்களாம் வரலங்க, நான் வந்து இந்த ஏர்பேஸை வந்து எங்கள் கண்ட்ரியில் வச்சுட்டோன்னு சொல்லிட்டு ஈரான் எங்களுக்கு எதிராக ஏதாவது வந்து போர் தொடுத்துட்டா நாங்கள் என்ன பண்ணுறோன்னு சொல்லிட்டு நேட்டோவில் இருக்கக்கூடிய யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எந்த கண்ட்ரிஸுமே வரல. ஓகே, இதுக்கு ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இல்லைங்க நான் சும்மா கூப்பிட்டு பார்த்தேன், நீங்கள் வருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோவத்தை எங்கே காட்டினார் அப்படின்னா, டெரிஃபைட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய 25% வந்து போடுறாரு கட்டணத்தை. இதாவது யூரோப்பியன் கண்ட்ரிஸ்லேயே அந்த மெஜாரிட்டியாக இருக்குது காஸ் அண்ட் ட்ரக்ஸ், அங்கே உற்பத்தி பண்ணுறது. அவங்களுக்கு நாங்கள் வரல, இல்லை நீங்கள் உங்களுக்கு நான் இது பண்ணுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு 25% டெரிஃபைஸ் வந்து போட்டார். 25% கட்டணும், இறக்குமதி பண்ணணும் அப்படின்னா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு செம்மையாக வந்து ஒரு இதை போட்டார். அவர் ஒரு குறும்பான ஆள் தான். ஏன்னா வரல, ஏன்னா அவங்க யூஎஸ்ஏ நினைக்கிறது தான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட்டில் இருந்தாலுமே ட்ரம்ப் வேறு வழி இல்லை, இந்த மாதிரி யோசிச்சு வந்து ஒரு முடிவு வந்து எடுத்துட்டார். ஓகேவா? இதுக்கு யூரோப்பியன் கவுன்சில் சொல்லியிருக்காங்க, ஏங்க நாங்கள் வந்து ஒரு நாட்டை நம்பிலாம் எதுவும் நாங்கள் வந்து பிஸ்னஸ் ஸ்டாட்டிக்ஸ்லாம் எதுவும் பண்ணலைங்க, எங்களுக்கு பலதரப்பட்ட ஒரு நாடுகளுடைய ஒரு இதெல்லாம் இருக்குது, ஒரு ஒப்பந்தம்லாம் இருக்குது, அதனால் எங்களுக்கு இதை பற்றி எந்த கவலையும் கிடையாது. நீங்கள் ஸ்டில் விசி கிளாரிஃபை ஃப்ரம் யூஎஸ்ஏ, இதுக்கான அந்த 25% டேரிஃபிக்கான அந்த கிளியரன்ஸை நீங்கள் கண்டிப்பாக கொடுத்துன்னு சொல்லிட்டு யூரோப்பியன் கவுன்சில் வந்து தெளிவாக வந்து ஒரு நியூஸை வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஒரு பக்கம் இருக்குமா, இன்னமும் அவர் குறும்பு தான். ஏன்னா யூஎஸ்ஏவுடைய டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட் என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 5000 ட்ரோப்ஸை வந்து ஜெர்மனிலேருந்து வந்துருங்க, போதும்ப்பா படை வீரர்கள் போதும், நீங்கள் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. கிட்டத்தட்ட 36,000 பேர் அந்த டியூட்டிஸில் வந்து இருக்காங்க ஜெர்மனியில். ஜெர்மனியுடைய சான்சலர் இவர் இருக்கார்ல, மெர்ஸ், ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்தாரு, ஏன்பா இந்த ஈரானுடைய நீங்கள் போர் வந்து போட்டிங்க, போர் வேணான்னு சொன்னேன், இந்த போரால் வந்து அமெரிக்காவுக்கு பெரிய ஒரு அவமானமே ஏற்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு ஜெர்மனியுடைய சான்சலர் சொன்னதுனால 5000 பேர் ட்ரோப்ஸ் அவர் சொன்ன அளவுக்கு ஒரு சின்ன ஒரு பங்கை வந்து எடுத்து ட்ரம்ப் வந்து ஒரு குறி வச்சு யூஎஸ்ஏடைய டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு பிளான் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஏன்னா ட்ரம்ப் எந்த மாதிரி ஆளுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. வீடியோவை நிறைய பேர் ஸ்கிப் பண்ணுவீங்க, ஜென்ரல் நாலேஜ் தேவைப்படுறவங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். இந்த மாதிரி நடந்துச்சு. ஜெர்மனியோடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் போரிஸ் பிஸ்டோரியஸ் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நாங்கள் ஒரு இது பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னாலே யூஎஸ்ஏடைய மைண்ட் தாட் அப்படி தானே, அவங்க எங்களுக்கு எதாவது பண்ணுவாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி இந்த 5000 ட்ரூப்ஸை வந்து ஜெர்மனிலேருந்து ரிட்டர்ன் எடுத்துருக்காங்க. இது வந்து எங்களுக்கு ஒரு பிரச்சனை கிடையாது, எங்களுடைய செக்யூரிட்டி எங்களுடைய ஜெர்மனுடைய மக்களுக்கு நாங்கள் வந்து எங்களை பாதுகாக்கிறதுக்கு எங்களால் தான் முடியும், மற்றவங்களால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நாங்கள் ஈரான் மேலே அட்டாக் போகிறதுக்கான காரணம் கரெக்டானது தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜெர்மனியுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் போரிஸ் பிஸ்டோரியஸ் சொல்லியிருக்காரு. எங்களுக்கு எங்களுக்கு யூஎஸ்ஏ மட்டும் இல்லைங்க, க்ளோஸ்டாக நிறைய பேர் இருக்காங்க, ஃப்ரான்ஸு, இட்டாலி, பிரிட்டிஷ், இந்த மாதிரி நிறைய இருக்காங்க, எங்களுக்கு எந்த வித ஒரு பயமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிஃபென்ஸ் மினிஸ்டர் போரிஸ் பிஸ்டோரியஸ் வந்து சொல்லி முடிச்சிருக்காரு. ஈரானுடைய மிலிட்ரி ஹெட் குவார்ட்டர்ஸ் டெபுட்டி என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா, முகமது ஜாஃபர் அஸ்டி, நம்ம நினச்சிட்டு இருப்போம் ஓகே யூஎஸ்ஏ ஈரான் வந்து போர் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு, பட் ஆனால் அவர் திருப்பி என்ன சொல்கிறாருன்னா, இப்படி இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார் இல்லையா, இதுக்கப்புறம் எனி டைம் யூஎஸ்ஏ அண்டு இஸ்ரேல் நம்மளை தாக்கலாம், அதனால் போர் கண்டிப்பாக வரும்னு சொல்லிட்டு இந்த மிலிட்ரி ஈரானுடைய மிலிட்ரி ஹெட் குவார்ட்டர்ஸ் டெபுட்டி முகமது ஜாஃபர் அஸ்டி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இங்கே இந்த மக்கள் உலகம் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் புரிஞ்சுக்கணும், இதுக்கப்புறம் இந்த உலக அமைதிக்கு யூஎஸ்ஏ இஸ்ரேல் எப்படி இருக்காங்க, இது மாதிரி உலக அமைதிக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறதுக்கான ஒரு ரீசனாக வந்து யூஎஸ்ஏ இஸ்ரேல் இருப்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ரிவென்டிங் ட்ராப்ஸ் இன் ஆயில் ப்ரைஸஸ், நம்ம எவ்வளோ தான் ஈரான் அடித்தாலுமே, இப்போது நிறைய பேருக்கு புரியாது நான் சொல்கிறது, எவ்வளோ தான் நம்ம ஈரான் அடித்தாலுமே அந்த மற்ற அதர்ஸ் கண்ட்ரிஸ், கல்ஃப் கண்ட்ரிஸ், யூரோப் கண்ட்ரிஸ்லாம் வந்து அந்த ஆயில் ப்ரைஸஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகும்போது இவங்க, அதாவது அந்த கல்ஃப் கண்ட்ரிஸ் பாதிப்படைகிறவங்க, அந்த பேசஸ் வச்சுருக்காங்களே மிலிட்ரி பேஸ், அவங்களாம் போய் சொல்லுவாங்க யூஎஸ்ஏட்ட இந்த மாதிரி பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணுங்க அப்படின்னு சொல்லும்போது
பட் ட்ரம்ப்புக்கு மேலே ப்ரெஷர் வரும். அதனால் நம்ம இந்த ஆயில் ப்ரைஸஸை கரெக்டாக லெவலாக வச்சுக்கணும் நம்ம சண்டை போட்டாலும் அப்படிங்கிற மாதிரியும். அண்ட் எக்ஸ்ட்ராக்டிங் தெம் செல்ஃப் ஃப்ரம் மெஸ் தே கிரியேட்டட், அதாவது நாங்கள் வந்து எவ்வளோதான் பண்ணாலும் இப்போ அந்த போரை ஆரம்பிச்சுட்டாங்கல்ல யூஎஸ்ஏ, இஸ்ரேல், ஈரான், இதனால் வந்து வேர்ல்டில் இருக்கக்கூடிய எல்லா நாட்டுக்குமே வந்து எல்லாம் அமெரிக்காவுக்கு எதிராக திரும்புகிறாங்க. இந்த ஆயில் ப்ரைஸஸ் எல்லாமே, சிலிண்டர்ஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும்போது இந்த மாதிரி நடக்கிறதுனால ட்ரம்ப்புக்கு இன்னும் ப்ரெஷர். அதனால் வந்து இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணணும்னு சொல்லி தெரியாமல் வந்து முடிச்சிட்டு இருக்கதா வந்து ஈரானுடைய மிலிட்ரி ஹெட் குவார்ட்டர்ஸ் டெப்யூட்டி முகமது ஜாஃபரஸ் வந்து சொல்லியிருக்கதா ஓகேவா. இந்த மாதிரி இந்த கான்ஃப்ளிக்ட் இப்படி போயிட்டு இருக்கிறதுனால ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் வந்து ஒருத்தவங்க ஒரு நாட்டுடைய ஃபாரின் மினிஸ்டரும் பேசுகிறாங்க. இதை பற்றி பேசி அவருடைய ஆதரவு வந்து பெறுவதற்காக துருக்கி, கத்தார், சவுதி, எகிப்து, ஈராக்கு, அசர்பைஜான் இந்த மாதிரி எல்லா கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய ஃபாரின் மினிஸ்டரையும் வந்து இவர் பேசுகிறாரு. இந்த மாதிரி மறுபடியும் இந்த ஈரான் யூஎஸ்ஏ இது வந்தது அப்படின்னா பெரிய அளவில் ஒரு உலகம் ஒரு இதை சந்திக்கும் அப்படிங்கிறதுல எந்த வித சந்தேகமும் கிடையாது. இந்த மே 1 உழைப்பாளர் தினம் இருக்கு இல்லையா, அதில் இந்த ஒரு சில கண்ட்ரிஸ் வந்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா ஆன்டி வார் ப்ரொடெக்ட் டே ஆன் மே டே, அதாவது இந்த உலகத்தில் நமக்கு போரே வேணாம், உழைச்சி சம்பாதிப்போம். எப்படி உழைச்சி சம்பாதிக்கணும், எதுக்கு இந்த போர்லாம் வந்து ஒரு இதில் எல்லாத்துலேயுமே பொருளாதாரத்தை வளரணும் அப்படின்னா நம்ம உழைச்சா நம்ம கண்ட்ரிஸ் வந்து வளரப்போகுது, இந்த கண்ட்ரிஸ் அந்த கண்ட்ரிஸ் தாக்கும்போது உலக மக்களுக்கு பாதிப்படையுது, இது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப்புக்கு எதிர்ப்பாக யூஎஸ்ஏ, ஃப்ரான்ஸு, மலேசியா இந்த மாதிரி ஒரு சில கண்ட்ரிஸ்லாம் யூஎஸ்ஏக்கு எகென்ஸ்டாக வந்து அவங்களுடைய இதை வந்து கருத்தை வந்து பதிவு பண்ணுறாங்க. ஓகேவா, யூஎஸ்ஏவை எதானாலும் சொல்லுங்கள், யூஎஸ்ஏக்கு கவலையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸ்ஏ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஈரானுடைய அவங்களுடைய ரெவென்யூ வந்து அந்த பிளாக்கெட்டை போட்டதுனால ரொம்ப வந்து அடி வாங்கியிருக்கு. அதனால் அந்த பிளாக்கெட் எடுக்காமல் இருந்ததும் இல்லாமல் இன்டர்நேஷ்னல் வாட்டர்ஸில் ஓகே அந்த பேட்ரோல் பணி சார்ந்து இன்னும் அதிகப்படுத்துகிறாங்க. கிட்டத்தட்ட 45 கமர்ஷியல் வெசல்ஸை வந்து டேர்ன் பண்ணுறதை சார்ந்து ரீடைரக்ட் வந்து பண்ணுறதா வந்து அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேவா, யூஎஸ்ஏவை எதுவுமே பண்ண முடியாது, ஏன்னா அவங்க ஒரு கிறுக்குத்தனமாக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறதுனால இன்னமும் வந்து யூஎஸ்ஏ ஈரான் கான்ஃப்ளிக்ட் வந்து இன்னும் போயிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கும். ஆல்ரெடி வந்து இப்போயே நம்ம சாப்பிட்ற ஃபுட்ஸ்லேருந்து எல்லாத்துலேயுமே வந்து கமர்ஷியல் சிலிண்டர்ஸாக இருக்கட்டும், வேர்ல்டில் இருக்கக்கூடிய எல்லா கண்ட்ரீஸ்லையுமே அந்த ஹார்மோஸால் அவ்வளோ பிரச்சனை வந்துட்டுருக்கு. திரும்ப அந்த வார் வந்தது அப்படின்னா ஏதாவது ஒரு நாட்டுடைய பொருளாதாரம் தரமட்டமாகவும், அப்படி இல்லை அப்படின்னா இதனால் பாதிக்கப்படுறது பொதுமக்களை தான் இருக்கும். வேர்ல்டு வார் வருமா வராதா அப்படிங்கிறத உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.